ஹலோ மிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அனிமே சீரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அனிமே சீரிஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டான் டா டன் அப்படிங்கிற அனிமே சீரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னா, கென்னுங்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கான். அதே மாரி மோமோங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதாவது பேய் இந்த உலகத்துல இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா கடைசியில பார்த்தா இவங்க 2 பேருமே நம்மளோட உண்மைன்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் வர பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே சீரிஸ். இது உண்மையிலே நல்லாருக்கும். சரி நம்மளோட நரேஷன்ல இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு நம்ம பார்த்துரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 万華鏡車輪眼 இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா சண்டேல போய் முடிஞ்சிருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோமோ ரொம்பவே காண்டாகி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, என்ன இந்த பையன் இந்த மாரி பிரேக்கப் பண்ணிட்டான். அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க அப்பவே சொன்னோம். அவன் ரொம்ப ரகடா இருக்கான். அவன்லாம் செட் ஆக மாட்டான் உனக்குன்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம மோமோ வந்து, எனக்கு இந்த மாரி ரகடா இருக்கிற பசங்கள தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஸோ அத கேட்டோனே என்ன சொல்றன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, ஆமா எனக்கு ரகடா இருக்கிற பசங்கள தான் புடிச்சிருக்கு. அது ஏன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கென் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மோமோ என்ன நினைப்பான்னு தெரியாது. திடீர்னு போயிட்டு கென் பக்கத்துல உட்காருவா. அவ உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா, மத்த பசங்கள அமைதியாகி விட்டுருவாங்க அவன. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோமோ மறுபடியும் புலம்பிட்டே நடக்க ஆரம்பிச்சுருவா. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறம் நம்ம கென் பின்னாடியே ஓடி வந்து, இந்த மாரி ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்கள்ட்ட நான் பேசணுங்கிற மாரி சொல்லுவான். ஆனா அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியாது. உடனே அவன் கையில இருக்கிற அந்த புக் எடுத்து காமிச்சு, "இங்க பாருங்க ஏலியன்ஸ் தான் இந்த உலகத்துல இருக்கிறது உண்மை. சைனாவுல கூட இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஆ மோமோக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவன எப்படியா விரட்டி அடிக்கலான்னு பார்க்கும்போது, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டே இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீசென்ட்டா அப்ரோச் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ரொம்ப வெறுப்பானதுக்கப்புறம் அவ கத்திட்டு அந்த இடத்த விட்டு அவ வேகமா கிளம்பிருவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்பவே நம்ம கென் வந்து சோகமாயிருவான். ஸோ இத நம்ம மோமோ திருப்பி பார்த்துட்டு, கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து வந்து அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுவா. அந்த புக் எடுத்து கையில குடுத்து, "நீ சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. ஏலியன்ஸ்லாம் உனக்கு கிடையவே கிடையாது" அப்படின்னு சொல்லுவா. எனக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா பேய் மேல நம்பிக்கைன்னு சொல்லும்போது, நம்ம கென் டக்குனு சிரிச்சிருவான். ஏன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா பேய் மேல நம்பிக்கையே இருக்காது. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பேய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. என் பாட்டி கூட பேய் ஓட்டுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவா. ஆனா கென் வந்து பார்த்தீங்கன்னா, "பேய்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப ஏலியன்ஸ் மட்டும் இருக்கா?" அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இவங்க சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, மோமோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, "என்ன இவன் ரகட் பாய்ஸ் தானே பிடிக்கும்னு சொன்னா, இங்க வந்து சோடா புட்டி கூட இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அதுக்கு அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோமோ வந்து ஒரு பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட நடந்து போயிட்டு இருப்பா. இங்க எதுக்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கென் தான் சொல்லியிருப்பான், "உனக்கு தான் ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இல்லல்ல. அப்ப நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ. அங்க யுஎஃப்ஓ வருதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ நீ போய் இங்க வேணா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பான். இவன் அந்த இடமே கொஞ்சம் திகிலா தான் இருக்கும். பயத்திலேயே இவ வந்து போய்க்கிட்டு இருப்பா. ஸோ சுத்தி முத்தி பார்க்கும்போது கென் கிட்ட கேட்பா, "நீ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீன்னா, ஏலியன்ஸ பார்த்திருக்கியான்னு?" மோமோ கென் கிட்ட கேட்கும்போது, கென் சொல்லுவான், "இல்ல மேபி நான் பார்த்துருக்கலாம்" அப்படின்னு சொல்லுவான். எனக்கு புரியல. மேபி பார்த்துருக்கலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து நம்மள தூக்கிட்டு போயிருமா. தூக்கிட்டு போயிட்டு நம்ம மெமரீஸ் எல்லாம் அழிச்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ அத அவ கேட்ட உடனே கத்துவா. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முட்டா பையன் மாரி பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல மேபி இருக்கலாம்ன்னு" சொல்லும்போது, நம்ம கென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சப்வேக்குள்ள போயிட்டு இருப்பான். ஒரு குகைக்குள்ள மாரி இருக்கும் சப்வே. அது உள்ள போயிட்டு இருக்கும்போது, இங்க இவன் எப்படி வந்திருப்பான்னா, மோமோ சொல்லியிருப்பான். இந்த மாரி அங்க வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் இருக்கு அந்த மாரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன்ல பேசிட்டு அவன் போய்க்கிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது இவன் மோமோட்ட கேட்பான், "நீ ஏதாவது ஆவிய பார்த்துருக்கியா? பேய் ஏதாவது பார்த்துருக்கியான்னு?" கேட்கும்போது, "நான் எதுவுமே பார்த்ததில்லன்னு" சொல்லும்போது, "அப்ப எப்படி நீ இத நம்புற? பார்க்காத ஒரு விஷயத்த எப்படி நம்புறன்னு?" கேட்கும்போது, "எனக்கு எங்க சின்ன வயசுல பாட்டி சொல்லியிருக்காங்க, பேய்ன்னு ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மோமோ அவளோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. "எனக்கு சின்ன வயசுல என்னோட அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்க. அதிலிருந்து நான் என் பாட்டி கூட தான் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "கென் அப்படியா? சாரி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல என் கதைய கேளு" அப்படிங்கிற மாரி அவளோட கதைய சொல்றா. அவ சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி இந்த பேய் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நம்புவாங்களாம். ஸோ, அதனால அவ ஸ்கூலுக்கு போம்போது அவளோட கைய நெத்தி மேல வச்சுட்டு போணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி பண்றதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சுத்தி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ, இவளும் அத நம்பி கைய வச்சுட்டே போவா. ஆனா ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களும் கலாய்ப்பாங்க. இவ ஒரு பையன் மேல கிரஷ்ஷா இருப்பா. அந்த கிரஷ்ஷா இருக்கிற அந்த பையனே வந்து பார்த்தீங்கன்னா, மோமோவ வந்து கலாய்ச்சுட்டு போயிருவான். ஸோ, அதனால மோமோக்கு வந்து அது ரொம்பவே வெறுப்பாயிரும். மோமோவோட பிரச்சனை என்னன்னா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இவள கலாய்ச்சத விட, இவ பாட்டி சொன்ன விஷயத்த பண்ணா தானே அவன் கலாய்ச்சான். ஸோ, அது வந்து அவள பாட்டியவே கலாய்ச்ச மாரி இவளுக்கு வந்து ஃபீல் ஆயிரும். மோமோ வந்து பார்த்தீங்க, அவங்க பாட்டி மேல ரொம்ப பாசமாவே இருப்பா. ஆனா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க பாட்டி சொல்ற ஒரு சில விஷயத்த அவ நம்புறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. இருந்தாலும் அவளுக்கு அவங்க பாட்டிய ரொம்ப பிடிக்கும்.
ஸோ மோமோ அவரோட கதைய சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து கேட்பான். "உனக்கு எப்படி ஈனிங்ஸ் மேல நம்பிக்கை வந்தது?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அத சொல்லாம அப்படியே மழுப்பிட்டு போயிட்டுருப்பான். திடீர்னு பார்த்தா ரத்த கால்தடமா இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா, ஒரு பேய் மாரி ஒரு உருவம். அத பார்த்தோனே அலறிடிச்சுட்டு ஓடுவான். மோமோ கிட்ட ஃபோன்ல சொல்லுவான், "ஏதோ ஒரு பேய் இல்ல, அது ஏதோ ஒரு கிழவி தான். நான் பேய் மாரி இருந்துச்சு. நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, மோமோ "ஏய் அங்கருந்து தப்பிச்சு மட்டும் ஓட ட்ரை பண்ணாத. அது உன்ன சபிச்சுரும்" அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் மோமோ அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவா. ஸோ ஓடி வேகமா போகும்போது பார்த்தா, ஒரு 3 பேர் திடீர்னு எங்கிருந்தோ வந்து நிப்பானுங்க. திடீர்னு மோமோ புடிச்சு மோமோ ட்ரெஸ் இல்லாம அவள ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுருவானுங்க. மோமோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் அந்த ஏலியன்ஸ். என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா, "எங்களோட கிரகத்துல வந்து பெண்களே கிடையாது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கலா வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோனிங் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட அடுத்தடுத்த பசங்கள நாங்க உருவாக்குவோம். ஸோ எங்க இதுல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற மாரி இருக்க மாட்டோம். எல்லாரும் பார்க்க ஒரே மாரி தான் இருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி பூமியில இருக்க மனுஷங்களோட நாங்க தொடர்பு வச்சுக்கிட்டா, எங்களால எங்களையே இந்த மாரி நெறைய டிஃபரன்ஸான ஆளுங்கள உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி ஏலியன்ஸ் பேச, மோமோ காண்டாயி, "டேய் யார்றா நீங்க? எங்கேருந்துடா வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி, அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா, அவள வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த டைம்ல அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. எப்படியாவது தப்பிக்கலான்னு சொல்லிட்டு கத்துவா. அந்த ஏலியன்ஸ் வந்து கிட்ட பண்ணலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, அவ ஃபோன் வந்து ரிங் ஆகும். ஒரு எண் அத எடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போவோம். திடீர்னு பார்த்தா அந்த ஃபோனுக்குள்ளருந்து ஒரு கோஸ்ட் வெளிய வரும். யாருன்னு பார்த்தா நம்ம கென் தான். அந்த கிழவி சபிச்சுட்டா போல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கோஸ்ட்டா வெளிய வந்திருக்கான். வெளிய வந்த உடனே அடுத்த செகண்ட் அங்க இருக்க ஒரு ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளிர்றான். ஸோ இத பார்த்தோனே அங்க இருக்கிற மத்த ஏலியன்ஸ் எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. ஃபோனுக்குள்ளருந்து வெளிய வர டெக்னாலஜி எங்க கிட்டயே கிடையாது. பூமியில இருக்கிற மனுஷங்க நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஷாக்கா கேட்கும். அத கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரும். ஸோ அது வந்து அதோட பவர வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் நம்ம ஹீரோவ பண்ணும். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அடிய தாங்க முடியாம செவுத்தோட செவுரா வந்து போய் நஞ்சுருவான். ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவால ஒண்ணுமே முடியாது. ஹீரோயின் கத்துவா, "ஏதாவது பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கத்திட்டு இருப்பான். அப்ப ஹீரோ மூஞ்சில இருக்கிற மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா விலகும். ஸோ விலகுன உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, "ஏலியன்ஸ் உங்களுக்காக தான் நான் சின்ன வயசுல இருந்தே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப நம்புனேன். இந்த பூமியிலேயே நான் ரொம்ப தனிமையில இருந்தேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஸோ நான் உங்க கூடயே வந்துடலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க என்ன கண்டுக்கவே இல்ல. ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, மோமோ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு என்ட்ட வந்து பேசுனாங்க. நான் சொன்னேங்கிறதுக்காக என்ன நம்பி இந்த இடத்துக்கும் வந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மோமோவ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி அத பத்தி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் திடீர்னு தல மேலயே ஒண்ணு வைக்க அவன் படுத்துருவான். அதுக்கப்புறம் திடீர்னு "எனக்கு நீ தேவையில்ல. இந்த பொண்ணு தான் எனக்கு தேவை. ஸோ உன்ன நாங்க போட்டு தள்ள போறோம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, மோமோ அவங்களோட சின்ன வயசுல நடந்த எல்லா சம்பவத்தையும் நெனச்சு பார்ப்பாங்க. சின்ன வயசுல அவங்க பாட்டி சி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அவங்க தல மேல இப்படி கை வைக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அந்த சம்பவத்துல நடந்ததெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அத பண்ணாம அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்துட்டு போகும். ஸோ ஏன் எனக்கு இதெல்லாம் வந்து திடீர்னு தோணுது? எனக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மொத்தமா அந்த இடத்த ஒரு பிளாஸ்ட் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மோமோ கிரியேட் பண்ணிருவாங்க. அதுல ஒரு ஏணியுமே போட்டு தள்ளிருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் தான் தெரிய வரும் அவங்க கிட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மோமோக்கு தெரிய வரும். திருப்பி இன்னொரு ஏணியன் பட்டார்ன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, அந்த இடத்த விட்டு வேகமா தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்ததே இடமே ஒரு யுஎஃப்ஓ கென்ன கொட்டிட்டு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு மோமோ வந்து பார்த்தீங்கன்னா, கென்னோட தல மேல கை வைக்கும்போது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் மாரி ஆயி, அந்த சாபம் அதாவது அந்த கிழவி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோட உடம்ப விட்டு தனியா வந்துருவா. என்னன்னு பார்த்தா, அவளோட சைட்கிக் பவரால இதுவும் பண்ண முடியும் போல. ஸோ அந்த கிழவி சொல்லுவா, "நான் அவன விட்டு முழுசா இன்னும் வெளிய வரல. நான் அவன விட்டு முழுசா வெளிய வரணும்னா, நீங்க அந்த குகைக்குள்ள வந்து என்ன தோற்கடிக்கணும். அப்படி தோற்கடிச்சா மட்டும் தான் அந்த பையனோட உடம்பு மட்டும் நான் வருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இருந்த அந்த யுஎஃப்ஓ திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங் விட்டு தாண்டி போய் கிராஷ் ஆகி விழுந்துரும். ஸோ அதுலேருந்து இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு வெளிய வருவாங்க. வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, மோமோ வந்து கென் கிட்ட சொல்லுவா, "உன் உடம்புக்குள்ள இன்னும் அந்த சாவு முழுசா போல. இன்னும் அந்த கிழவி உனக்குள்ள தான் இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கென் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தனியா எடுத்து வச்சுட்டு மோமோ கிட்ட குடுப்பான். அவன் ட்ரெஸ் இல்லாம இருந்தோனே. "இந்த ட்ரெஸ் எடுத்து நீங்க போட்டுக்கோங்க" அப்படிங்கிற மாரி குடுப்பான். குடுத்ததுக்கப்புறம், "நானே அந்த கிழவிய தனியா பார்த்துக்கிறேன். அந்த டனலுக்குள்ள போய் நானே சண்டை போடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, மோமோ வந்து, "ஏய் லூசு! நான் இல்லன்னா நீ செத்துருப்ப தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சொல்லுவா. "இப்ப நான் இருக்கிறது தான் உனக்கு சேஃப்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மோமோ வந்து கென் கிட்ட அவன் ட்ரெஸ்ஸ குடுக்கும்போது, திருப்பி வந்து கென் மோமோ கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸ குடுத்து, "நீங்க போட்டுக்கோங்க. நீங்க இப்படி ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல பேசுறதுக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம மோமோக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாரி ஆயிரும். "என்னது இது? என்ன நடக்குது? இவன் பேசும்போது ஏன் எனக்கு ஒரு மாரியா ஃபீல் ஆகுதுங்கிற" மாரி மோமோ யோசிச்சுட்டு இருக்க, அப்படியே அவனுக்கு ஏதோ ஒரு டயலாக் வந்து ஞாபகம் வரும். கென் தகாகுரா அப்படிங்கிற ஒரு ஹீரோ சொன்ன ஒரு டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோமோக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மோமோக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு ஹீரோ. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது தான் நம்ம மோமோ கேட்பா, "சரி தம்பி உன் பேர் என்ன? உன் பேர நான் கேட்கவே இல்லைங்கிற" மாரி கேட்க, அவன் கென் தகாகுரான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சுரும். "ஈ கென் தகாகுராவா?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவா.
ஓகே கைஸ், இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சது. செகண்ட் எபிசோட பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த அனிமே பிடிக்கும் அப்படிங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நம்ம செகண்ட் எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இந்த அனிமே பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். இதுல வந்து ஹீரோட ஃபுல் நேம் என்னங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்கங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.